இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க சூழ்நிலை மோசமானதா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லாததா இருக்கலாம். இந்த சூழ்நிலையில இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வளர்த்த முடியாது என்கிற ஒரு காரியத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாது இருக்கும் போது என்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுக்க போகிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அஸ்திபாரமான ஒன்று என்னன்னா இந்த ஃபெய்த், விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால இந்த ஃபெய்த்னால, இந்த விசுவாசத்தினால ஒரு தேவ பிள்ளை எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினுடைய சில அளவுகளை குறித்து இன்னைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஸோ இன்றைக்கு இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஆமென். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம், அந்த வசனத்தை இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கூட்டம். அப்படின்னா இவர்களோடு பெரிய பெரிய ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் அந்த பெரிய பெரிய ராஜாக்களால் யாரை வீழ்த்த முடியல அப்படின்னா இந்த ஏனாக்கியர் என்கிற இந்த கூட்டத்தை வீழ்த்தவே முடியல. இவங்க ரொம்ப துஷ்டர்களாக இருந்தாங்க, இவங்க ரொம்ப பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அப்படின்னா அநேக நாட்டு ராஜாக்கள் இந்த ஏனாக்கியருடைய கையிலே தோற்று போனார்கள். ஆனால் இந்த இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்க என்ன அப்படின்னா, சரி எல்லாருக்குமே ஒரு சிலதை கொடுத்தாலுமே இந்த காலேபுக்கு கொஞ்சம் ஈஸியான லகுவான ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும்னு அவருடைய மனசுல. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களிலே புறப்பட்டதிலேயே இந்த ஜோஷுவா, காலேப் என்கிற இந்த 2 பேரை தவிர வேற யாருமே என்ன பண்ண முடியலன்னா கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியல. அடுத்த ஜெனரேஷன் தான் நேற்றைக்கு நம்ம தியானிச்சது மாதிரி அவங்க தான் கானான் தேசத்திலே உள்ளே போறாங்க. இவங்க இருக்கிறவங்க இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் மிச்சம் கொடுத்தது தான் இன்னொருத்தர் கொடுக்கணும். அதுல ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் அவனை லீடரா மாத்திட்டாரு, அதனால அவருக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா இப்ப இந்த யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த காலேபிற்கு தேவை. அதனால ஜோஷுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி கொஞ்சம் ஈஸியாய் துரத்தக்கூடிய சின்ன சின்ன இருக்கிற பிரச்சனை இருக்கிற இடத்த அவங்க கொடுத்தோம்னா ரொம்ப அழகா
இல்லை, நீங்க என்ன அப்படி நினைக்காதீங்க, என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கறத விட எனக்கு கடினமானதை எனக்கு தாங்க, பரவாயில்ல, இந்த மலை நாட்டை எனக்கு தாருங்க. அங்கே இருக்கிற ஏனாக்கியரை நான் என்ன பண்ணிடுவேன், நான் துரத்திட்டு என்னுடைய வம்சத்தை அங்க நான் குடியேற்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார். அவர் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஏனாக்கியரை நான் துரத்தி விடுவேன். உங்களை சிறைபிடித்த, உங்களை அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற, உங்க மனசை நோகடிக்கிற, யாருமே ஜெயிக்கவே முடியாது என்று நினைக்கிற அந்த ஏனாக்கியரை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நீங்கள் அந்த ஏனாக்கியரை நீங்கள் துரத்தி விடுவீர்கள். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி அந்த எதிரியை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். நாம் விசுவாசிக்கிறீங்க, அந்த வியாதி துரத்தப்பட்டு போகும், அந்த கடனை நீங்கள் துரத்துவீர்கள், அந்த மன அமைதி குறைவை நீங்கள் துரத்துவீர்கள், அந்த வியாதியை நீங்கள் துரத்துவீர்கள். நல்ல சத்தமா ஆமென் சொல்லி அந்த மன கசப்புகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஓ, அது எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற அந்த ஒரு காரணத்திற்கு அவர்களை நீங்கள் துரத்துவீர்கள். அந்த பிசாசை நீங்கள் துரத்துவீர்கள். அந்த அசுத்த கிரியைகள் உங்களை விட்டு முழுவதுமாய் துரத்தப்பட்டு போகும். ஆமென். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் அவர்களை துரத்தி விடுவேன். இந்த ஏனாக்கியர் அப்படியே தங்களுடையதை மாதிரி அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. யாருடைய கையிலையும் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. அவங்க ரொம்ப பாதுகாப்பாய் தங்களை வச்சிருந்தாங்க. ஆனா காலேப் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, எதிரான சக்திகளை துரத்தி விடுகிற அபிஷேகம், துரத்தி விடுகிற அபிஷேகம். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்க இதற்காக ரொம்ப பாரத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. என் வீட்டில் ஆட்டி படைக்கிற, என் வீட்டில் ஆளுகை செய்கிற அந்த அசுத்த சக்திகளை நான் துரத்தக்கூடிய பலனை ஆண்டவர் தருவாராக. ஆமென். அந்த பவரை ஆண்டவர் தருவாராக. நம்ம நமக்குள்ளே எழும்புகிற ஏனாக்கியருடைய ஆவிகளை நம்ம துரத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏனாக்கியருடைய ஆவி அப்படின்னு சொன்னா நம்மளை ஒடுக்குகிற ஆவி, நம்மளை பலவீனப்படுத்துகிற ஆவி, நம்மை எழும்ப விடாமல் நம்மை கட்டி போடுகிற ஆவி, இதெல்லாம் ஏனாக்கியருடைய ஆவி. அந்த ஏனாக்கியருடைய ஆவி நமக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கிற அந்த ஜாதிகள், ஏனாக்கியர், எபூசியர், கிர்காசியர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 காரியத்தை கர்த்தர் துரத்தணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார். அப்பதான் கானான் தேசத்தை நீங்க சரியாய் நீங்க பயன்படுத்த முடியும். அப்போ அவர்கள்னா நாம், நமக்கு விரோதமாக எழும்புகிற சக்தியை நம்ம துரத்த போகிறோம். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி ஒரு 5 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் அவர்களை துரத்தி விடுவேன். என் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புற அந்த சக்திகளை நான் துரத்திடுவேன். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை நான் துரத்துவேன். ஆமென். என் குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ஏனாக்கியருடைய ஆவிகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் அவர்களை துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன், அவர்களை துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏனாக்கியரை நம்ம
துரத்துறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையிலே இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம் அப்படின்னா இந்த ஃபெய்த், விசுவாசம் என்கிற ஒன்று நமக்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது. வேதத்தில் எபிரேயர்ல நீங்க பார்க்கும்போது இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப அழகாய் ஆண்டவர் ரொம்ப அழகாய் பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இருக்கிற ஒரு 3 விதமான ஒரு விசுவாசத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவதாக நீங்கள் தேங்க்யூ ஜீசஸ், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். இப்போ நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களையும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் திரும்ப ஒரு டைம் வாசிக்கலாம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்படியே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதே வசனம் தான் சொல்லுது. அக்காலத்திலே மோசே பிறந்தபோது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். கவனிங்க, இந்த 2 வசனங்களும் யாரை குறித்து தான் சொல்லுதுன்னா மோசேயை குறித்து தான் சொல்லுது. அப்படின்னா எபிரேயருக்கு எழுதும்போது எபிரேயர்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மோசே பிறந்தபோது அவன் தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளை அழகுள்ளது அப்படின்னு கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். ஆனா அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள்ல அந்த ஆக்கியன் இன்னொரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா தர்றாரு. என்ன தர்றாரு அப்படின்னா அக்காலத்திலே. அக்காலத்திலே அப்படின்னா இந்த அக்காலத்திலே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான நேரம் தான் அந்த நேரம். அப்படின்னா இந்த மோசே பிறந்த அந்த சமயம் சாதாரணமா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் அதானா யோசேப்பை அறியாத வேறே ஒரு ராஜா வந்ததுனால இவர்களால தான் நம்முடைய பட்டணம் நல்லா இருக்குது, இவர்களால் தான் நம்முடைய தேசம் இவ்வளவுக்கு வந்துச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாம இந்த ஜனங்கள் பெருகிறத பார்த்து அவங்கள ரொம்ப மோசமாய் நடத்துகிறார்கள். ஒரு கடினமான காலம்தான் அக்காலம். அப்போ அந்த கடினமான காலத்திலே அங்கிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, யாருமே இப்போ இந்த வயசிலிருந்து இந்த வயசுக்குள்ள இல்லைன்னா பிறக்கிற எல்லா குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் உண்டாகிறது. அந்த சட்டம் ராஜா அரண்மனையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா அந்த காலம் மோசமான காலம். அந்த காலத்திலே பிள்ளைகள் கருத்தரிக்க கூடாது. எல்லா தகப்பன்மாரும் தாய்மாரும் எனக்கு வயிற்றுல பிள்ளை உண்டாக வேண்டாம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில மோசேயினுடைய தாய் தகப்பன் அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளையாய் கண்டு ராஜா கட்டளை இட்டதை தெரிந்தும் விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபெய்த் விசுவாசம் அப்படின்னா நம்பர் 1 முதலாவதாக என்ன அப்படின்னு சொன்னா அக்காலத்திலே
எதிர்ப்பு இருக்கிற காலத்திலே இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து என்னன்னா, ஒரு கணவன் மனைவியை பார்த்து டாக்டர் சொல்றாங்க, உன்னுடைய உடம்பு வந்து மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தை பெற்றெடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை ஆமாம் நமக்கு குழந்தை வேண்டாம், நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்துச்சு இல்லை குழந்தை கர்ப்பம் தரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த குழந்தையை விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்போ ஃபெய்த், விசுவாசம் என்கிறது வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும், சூழ்நிலை நல்லா இல்லை, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எதுல கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய சிந்தையிலிருந்து ஒரு விஷன் பிறக்கணும், நம்முடைய மனசிலிருந்து ஒரு விஷன் உண்டாகணும், நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி வரணும் அப்படின்னா, தரிசனத்தோடு பிறப்பிக்கிற ஒரு விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா அமையல அப்படின்னா நம்முடைய ஃபெய்த் நிறைய நேரத்தில் கிரியை செய்யாது. நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு எப்ப விசுவாசம் பெருகும் தெரியுமா அப்படின்னா, 99% வந்து நமக்கு நடக்கக்கூடிய சாத்தியமா இருந்து 1% நடக்காது அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் விசுவாசம் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரம் 99% நடக்காது, ஏதோ ஆண்டவர் நினைச்சா நடக்கும் அப்படின்னு நினைச்சா நிறைய பேருடைய விசுவாசம் குறைகிறது. ஆனா விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அக்காலத்திலே சூழ்நிலை சரியில்லை, இந்த பிள்ளையை கொன்றுவாங்க, நம்ம தூக்கி நயல் நடியில் தான் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் மோசையினுடைய தாய் தகப்பன்மார் விசுவாசத்திலே 3 மாதம் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க சூழ்நிலை மோசமானதா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லாததா இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வளர்த்த முடியாது என்கிற ஒரு காரியத்தில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாது இருக்கும் போது என்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய நல்லா கவனிச்சுக்குங்க, நம்முடைய விசுவாசம் எங்க வந்து அதிசயத்தை பிறப்பிக்கணும், எங்க தரிசனத்தை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சூழ்நிலை சரியில்லாத போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் என்ன துவங்குறாருன்னா, உங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் துவங்குகிறார். யவீருவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது, சூழ்நிலை சரியே இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சாவக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. அங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் யவீரு என்கிற மனுஷனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஒரு ஃபெய்த் உண்டாகிறது, ஒரு விசுவாசம் ஜெனரேட்டர் ஆகுது. இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மோசமான சூழ்நிலை தான், ஆனா இந்த சூழ்நிலையிலே என் விசுவாசத்தை துவங்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யவீரனுடைய விசுவாசத்தை துவங்க பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து, உன் சூழ்நிலை மோசமா இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், உங்க சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நினைச்சது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இப்போ இல்லை, நீங்க நினைச்சது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்னாடி இல்லை, நீங்க நினைச்சது மாதிரி அந்த மனுஷன் இல்லை, அந்த மனசு இல்லை, எல்லாமே தலைகீழா
தோல்வியா இருக்குது, எல்லாமே எதிர்மறையா இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த கர்த்தரும் கரத்தை பிடிச்சு உங்களை அழைச்சது நான், மகனே உன்னை அழைச்சது நான், மகளே உன்னை அழைச்சது நான். உனக்கு பிறக்க போகிற பிள்ளை இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிற பிள்ளை என்கிறத அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த தாய் தகப்பன் விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை வளர்க்க முடியுமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உன் விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருக்கும்போது ஃபெய்த், அப்போ அந்த விசுவாசம் அல்ல. கர்த்தர் என்ன விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்னா, நீ சூழ்நிலை சாதகமாய் இல்லாத போது விசுவாசிங்க. இந்த யவீரு கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர். இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உங்க ஃபெய்த்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா விசுவாசத்தை துவங்குவார். உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் ஜெனரேட்டர் ஆகும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாட்களை கர்த்தர் எதற்காக நமக்கு வச்சிருக்கிறார்னா, நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதற்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு மங்கி போயிருந்த விசுவாசம், உடைஞ்சு போயிருந்த விசுவாசம் நிறைய பேருக்கு இப்ப ஆரம்பம் ஆயிருச்சு, நிறைய பேருக்கு இப்ப துவங்கிருச்சு. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சாலே, விசுவாசிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போற அர்த்தம். காரணம், விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள சாதாரணமாய் உருவாகாது, சாதாரணமாய் உருவாகாது. விசுவாசத்தை துவக்கிறவர் யார் அப்படின்னா, நல்ல கைகளை மேல தட்டி கர்த்தர் தான் விசுவாசத்தை துவக்கிறவர். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் விசுவாசத்தை துவக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும். கைகள் எல்லாரும் உற்சாகமாய் தட்டி ஆமென். இன்றும் என்றும் பிழைப்பா. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். பாடும். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறி. கைகளை மேல தட்டி விசுவாசியே. எஸ், உங்க சத்தம் மேலோங்கட்டும். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். அப்பா, இந்த பாட்டை பாட 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 ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம் இப்ப ஜெனரேட்டர் ஆகட்டும். என் மகனுக்குள்ள, என் மகளுக்குள்ள. பதறாதே விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலை விரோதமா இருக்கும்போது யவீருக்குள்ள சரி நம்ம ட்ரை பண்ணலாமா, நம்ம ஆண்டவரை போய் சந்திக்கலாமா அப்படின்ற உள்ளுக்குள்ள அந்த சின்ன ஃபெய்த்தை உருவாக்குனவர் யாரு? உருவாக்குனவர் யாரு? நான் நம்புறேன் சூழ்நிலை எல்லாம் சாதகமா இல்லை. நிறைய பேருடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குது. நடக்குமா நடக்காதான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க. ஆனாலும்
இந்த 100 days ஜெபத்தில் நிறைய பேருக்குள்ள என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சரி நம்ம ஒரு சின்ன என்ன பண்ணிடலாம், இத்தனை பேர் ஜெபம் பண்றாங்களே நம்ம ஜெபம் பண்ணலாம்ல, இத்தனை பேர் வாக்குத்தத்தங்களை பேசுறாங்கல்ல நம்ம கேட்கலாம்ல. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, யவீருக்குள்ள அந்த விசுவாசத்தை அவன் உண்டு பண்ணல, அந்த மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் வரல. ஆனா யார் வச்சா அப்படின்னா, அந்த விசுவாசத்தை துவக்குனவர் யார் அப்படின்னா, நான் நம்புறேன் இவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போதும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு விளக்கு மாதிரி ஒரு நம்பிக்கை எரிஞ்சிட்டு இருக்குல்ல, ஒரு விசுவாசம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, இதை வைத்தது நாம் அல்ல, சூழ்நிலை அல்ல. சூழ்நிலை அவ்வளவு எதிரா இருக்கும் போதும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க பண்ணினவர் அவர் நிச்சயமாய். ஆமென். எனக்கு இந்த யவீரனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை துவக்கினாரா, விசுவாசத்தை அவங்க மனைவி அவங்க பிள்ளை மரிச்சு போய் கிடக்கும்போது எல்லாரும் வீடு நிறைய ஆட்கள் அந்த பிள்ளையினுடைய சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஒரு விசுவாசத்தை கொடுத்து, நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வர்றேம்மா. ஸோ அவங்க மனைவி எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஏங்க நான் எதுக்கும் போய் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன், எனக்கு பயமாக இருக்குது, பிள்ளை இன்னும் 2-3 நிமிஷம் கொஞ்சம் நேரத்தில் செத்துரும் போல் இருக்குது, மரணம் படுக்கையில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த மனுஷியை அனுப்பி விடுவாங்க. ஆனால் அந்த யவீரு சரி அந்த விசுவாசத்தை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஆண்டவரை பார்த்துட்டாரு. ஆண்டவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு தெம்பு வருது, சரி பரவாயில்ல நம்ம வந்ததுக்கு ஆண்டவரை நம்ம சந்திச்சிட்டோமே. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படியாப்பா சரி நான் வரல அப்படின்னு சொல்லாம அவரை தட்டி கொடுத்து சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. ஆனா கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர், சரி இவனுடைய விசுவாசத்தை நம்ம துவக்கிட்டோம், ஆனா இவனுக்கு விசுவாசத்துல இப்ப நடக்க முடியாம கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்ச உடனே வழியில நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு அற்புதம் நடக்குது. அப்படின்னா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா, அவளுக்கு அத்தனை வருடத்தினுடைய பலவீனம் சரியாகுது. உடனே இந்த யவீரு கர்த்தர் திரும்பி பார்க்கிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. சீடர்கள் கேட்கிறாங்க, இத்தனை பேர் உங்களை சுத்தி நெருக்கி இருக்கும்போது உங்களை தொட்டது யார் அப்படின்னு கேட்டா, இல்ல வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ பயந்து போய், ஆண்டவரே நான் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்தேன், உங்க வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டேன், எனக்கு இப்ப சரியாயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த விசுவாசம் யவீருக்குள்ள இப்ப என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே கொஞ்சமா வளர்ந்துச்சு, ஒரு கொஞ்சம் மரமா வளர்ந்துச்சு. நான் நம்புறேன் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து சாட்சியை எழுப்பி மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எழுப்பி உங்க விசுவாசத்திற்கு கர்த்தர் உரம் போட்டு, ஆமென், இந்த அற்புதம் நடந்தது வேறு யாருக்காகவும் அல்ல, உங்க விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறதற்கு. உங்க காதுல நீங்க அந்த அற்புதத்தை கேட்டதுக்கு காரணம் வேற எதுவும் அல்ல, உங்க விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிறதற்காக தான் கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நம்மை விசுவாசிக்க பண்ணுகிறவர், நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறவர், விசுவாசத்தை ஆரம்பிச்சு துவங்கி இப்ப ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த உடனே அந்த விசுவாசம் அப்படியே பொங்கி அப்படியே வளர்ந்து இன்னும் 2-3 வாக்கு அப்படியே எடுத்து வச்சு கிளம்பி, பரவாயில்லடா என் பிள்ளை கண்டிப்பா வெற்றி அடைவா அப்படின்னு எடுத்து வைக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராரு. இப்படி 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 35ஆம் அதிகாரத்தில் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி போதகரை ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அடுத்த வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே
ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அடுத்த வசனம் 37வது வசனத்தை, பேதுருவை யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனாய் யோவானையும் தவிர மற்றொருவரையும் தம்மோடே வர இடம் கொடாமல் அவனோடு கூட கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து இந்த விசுவாசத்தினுடைய அடுத்த படி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் துவங்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை காமிச்சிட்டாரு. இப்போ அந்த விசுவாசத்தை தோல்வி அடைய பண்றது மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது, அவர் மட்டும் யவீரு மட்டும் அந்த நியூஸை கேட்கல. யாரு கேட்டான்னா கர்த்தர் கேட்டாரு. ஆண்டவர் கேட்டு யவீரு எந்த பதிலும் சொல்லல, ஆனா யவீருக்காக கர்த்தர் பதில் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. உங்க விசுவாசத்தை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. நீ இவ்வளவு நம்பியும் உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இவ்வளவு நம்பியும் உனக்கு என்ன ஆயிருச்சு, நடந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக பதில் சொல்லுவார். ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நீங்க வாயை திறந்து எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அவர்களுக்கு பதில் கொடுத்து உங்க விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த முதல் பதிலை பொறுத்த வரைக்கும் கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. ஹலோ, கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. உங்க விசுவாசத்தை டவுன் பண்ணி பேசுறாங்க பாருங்க, உங்க நம்பிக்கையை டவுன் பண்ணி பேசுறாங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்ல மாட்டாரு சொல்லுங்க? அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, சீக்கிரமா சொல்ல மாட்டாரு. ஆனா யார்கிட்ட சொல்லுவாரு? யார்கிட்ட சொல்லுவாரு? இந்த 100 நாள் ஜெபத்துல நீங்க நிறைய பேர் இதை கண்கூடா பார்த்திருப்பீங்க, உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க, என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்க விசுவாசம் குறையவே குறையாது, உங்க நம்பிக்கை குறையாது. காரணம் என்னன்னா, அவங்க பேச பேச ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து யவீருவுக்கு சொன்னது மாதிரி, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, பயப்படாத மகளே, வெகு சீக்கிரத்திலே இந்த காரியத்தை நான் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவனுக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய். சொல்லோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பாலக்கரம் தாங்குவார் கலங்காதே, பாலக்கரம் தாங்குவார். கைகளை மேல தட்டி, எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர், நான் அறியாத எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார், நான் அறியாத
எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை வளர்த்துகிறதற்கு முயற்சி எடுக்கிறவர், விசுவாசத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவர்கள் வாயை அடைக்காம என்ன தைரியப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ எவீரோட நீங்க டிராவல் பண்றீங்களா? எத்தனை பேர் டிராவல் பண்ணிட்டு வரீங்க? அப்படியே மனசுல அப்படியே அவரோட வரணும். எவீரோ ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது மாதிரி ஒரு அற்புதத்தை காமிச்சிட்டாரு. விசுவாசத்திற்கு விரோதமாய் அவிசுவாசத்தை விதைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை அப்படியே தைரியப்படுத்துறாரு. இல்லைன்னு தைரியப்படுத்துறாரு. இப்போ விசுவாசத்தை துவங்கின அதே தேவன் இப்ப என்ன பண்ண போறாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா எவீரோடு கூட போய் அந்த மகளை கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் எழுப்பி அந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் அந்த விசுவாசத்தை முடித்தும் வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விசுவாசத்தை துவங்கினவர் நான் தான், உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தது நான் தான். ஆமென். உன் விசுவாசத்தை வளர்த்துகிறதுக்கு அற்புதத்தை காமிச்சது நான் தான். இதுவரைக்கும் தைரியப்படுத்தி கொண்டு வந்த அந்த தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்தை உங்க கைகளினாலே கர்த்தர் முடிக்க போகிறார். உங்க கண் மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பி இருக்கிறதை பார்க்கும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசித்த அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நல்ல கைகளை தட்டி, அப்பா இப்போ அந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் ராஜா, நீங்க அதை முடிக்கணும், நீங்க அதை அற்புதத்தோட முடிக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை ஏசப்பா செஞ்சிட்டாருன்னு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, என்னுடைய ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எங்க வளர்க்க கர்த்தர் விரும்புறார் அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள என்ன ஞாபகம் வரணும்னா, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது கர்த்தர் அக்காலத்திலே மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அம்மா அப்பா டிசைட் பண்றாங்க, இந்த குழந்தைய நாங்க நைல் நதியில போட மாட்டோம், இந்த குழந்தைய தூக்கி கொல்றதற்கு நாங்க கொடுக்க மாட்டோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 மாசமும் இந்த குழந்தைய நாங்க வளர்த்துவோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த வளர்த்துவோன்ற முடிவு எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? The faith, the விசுவாசத்தினாலே மோசேயினுடைய தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை வளர்த்தினார்கள். ஆமே, நம்புகிறீர்களா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் காரியத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அனல் மூட்டி கர்த்தர் எழுப்ப போறாரு. இந்த 53வது நாள் ஸ்பெஷல் டே. மகளே, உன் சூழ்நிலை சரியில்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். மகனே, உங்க சூழ்நிலை சரியில்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த காரியத்தை கொடுத்தது நீ நைல் நதியில போடுவதற்காக அல்ல. நீங்க நைல் நதியில போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு தூக்கி போடுகிறதற்காக அல்ல. தைரியத்தோட எதிர்த்து நின்று, விசுவாசத்தோட எதிர்த்து நின்று இந்த காரியத்தை வளர்த்தும்படியாக தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அந்த விசுவாசம் எனக்குள்ள வளரட்டும். ஆமென். அந்த எவீருவுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தினுடைய அளவு, எவீருடைய விசுவாசத்தை துவங்கினவர் நீர்தானே, முடித்தவர் நீர்தானே. என்னுடைய இருதயத்துக்குள்ள என் பிள்ளைய குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, என் எதிர்காலத்தை குறிச்சு ஒரு சின்ன கையளவு மேகமாகிய விசுவாசத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க பண்ணி இருக்கிற கர்த்தர் இதை முடிக்கிற வரைக்கும், அந்த அற்புதத்தை என் கையில வாங்குற வரைக்கும், அந்த நன்மையை நான் ருசிக்கிற வரைக்கும், இந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்குது.
எஸ், இப்போ இப்போ அந்த பிள்ளை மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த வருமானத்தின் மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை. ஆமென். Thank you Jesus. விசுவாசியே, ஆமென். நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். கரங்களை தட்டி இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து எல்லாரும் பாடி ஆமென். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆணிவேரே எதுதான்? ஃபெய்த், விசுவாசம். அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பிசாசு வேற எதையுமே நம்மிடத்திலிருந்து எடுக்க திருடுறதுக்கு நினைக்க மாட்டான். ஏன்னா நம்மிடத்திலிருந்து திருடுறதற்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவன் எதை திருடுவான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஃபெய்த்தை தான் திருடுவான், நம்முடைய விசுவாசத்தை தான் திருடுவான். பிசாசு வேற எதுவுமே நம்மிடத்திலிருந்து வேண்டாம். அதான் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா ஃபெய்த்து தான் சவால். அவங்களுடைய விசுவாசம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். பாருங்க, நான்லாம் இன்னைக்கு நம்ம மாறவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் விசுவாசத்தை ருசிச்சிருக்கிறோம். நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெண்ணுக்காக விசுவாசிச்சோம், சட்ட பேண்ட்டுக்காக விசுவாசிச்சோம், சாப்பாட்டுக்காக விசுவாசிச்சோம், ஒரு 5 ரூபா பணத்திற்காக விசுவாசிச்சோம். இதெல்லாம் நடக்க நம்முடைய ஃபெய்த் என்னாச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு. ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு அப்படி அது இல்லை. அவனுக்கு சட்டை கேட்கறதுக்கு முன்னாடி சட்டை கிடைச்சது, அவனுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கிடைச்சது. அதனால அவங்க இன்னும் எதை ருசி பார்க்கல அப்படின்னா ஃபெய்த்தை, விசுவாசத்தை ருசி பார்க்கவே இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா எல்லா கடவுளும் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொன்ன உடனே இருக்குமோன்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்ன உடனே ஆமா 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 எல்லாரும் அப்படிதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தேசத்துல ரொம்ப அதிகமாய் பரவுகிறது யார் அப்படின்னா கடவுள் இல்லாதவர்கள் தான் அதிகமாக பெருகிறாங்க. ஒரு காலத்தில் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்திஸ்ட் இப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் இருந்துச்சு.
ஆனா இந்த லாஸ்ட்ல கடவுள் இல்லாதோர் அப்படின்ற பெர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கடவுள் இல்லாதோர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கடவுள் பயமும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, அவனே சார்ந்து. அதுதான் ஒரு பெரிய சவால். ஆனா கிறிஸ்தவம், நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம ஆண்டவரை நம்புறோம், நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் தள்ள மாட்டார். இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க அதை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்றோம், நான் நம்புறேன். எந்த சூழ்நிலையில விசுவாசிக்கிறேன்னா, ஆமென், அக்காலத்திலே கர்த்தர் திரும்ப திரும்ப நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபெய்த் என்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த மோசையை வளர்க்கிறதற்கு ஐ ஆம் ரெடி. எனக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர், என்னை நிறுத்துகிறதற்கு வல்லவர். இந்த குழந்தையை கொடுத்த தெய்வம் வளர்த்தக்கூடிய கிருபையை தருவார். என்னை கண்டிப்பாக கைவிட மாட்டார். உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை மறுபடியும் அலங்கரிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியாக நிற்பீங்க. நீங்கள் இழந்ததை ஏசப்பா உங்களுக்கு திரும்ப தருவார். உங்கள் கண்கள் காணும், உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் காணும். இயேசுவே, நீர் என்னை நம்ப பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை வளர்த்துங்க ஐயா, என் விசுவாசத்தை வளர்த்துங்க ஐயா. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென், ஆமென். 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அடுத்த வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நீங்க அந்த 24 வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா நீங்க வாசிக்கணும். விசுவாசத்தினாலே, எதனால சொல்லுங்க, எதனால? சோ விசுவாசத்தினாலே மோசே, இப்ப சொல்லுங்க, தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. நல்லா கவனிச்சுங்க, இப்போ இந்த மோசேக்குள்ள என்ன வந்துச்சு? இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம் வந்த உடனே இந்த விசுவாசம் இந்த மோசேயை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஃபெய்த் வந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிறத வெறுத்து. அடுத்த வாசிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும், ஆமென், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலனின் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை, நீங்க இந்த செய்தியை மறந்துடவே கூடாது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும், விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கிட்டாரு. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள இந்த விசுவாசத்தினுடைய முடிவை நம்ம பார்ப்போம். அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கிறத பார்ப்போம். விசுவாசிக்க பண்ணின ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, இந்த விசுவாசம் என்கிற ஒன்று சூழ்நிலையில இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, இந்த விசுவாசம் என்கிறது சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மனுஷனை உற்சாகப்படுத்துது. அப்படின்னா ரெண்டு செலக்ஷன்,
ரெண்டு விதமான தீர்மானம் மோசைக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று, பார்வோனுடைய வீட்டில் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுகிற ஒரு போஸ்டிங். இன்னொன்று, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டும் அவனுக்கு முன்பாக இருக்கும்போது இந்த ஃபெய்த் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, சரியான டைரக்ஷன், சரியான குறிக்கோள், சரியான வரைமுறையான வாழ்க்கைய இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா செலக்ட் பண்றதற்கு நேராய் ஃபெய்த், விசுவாசம் அந்த தேவனுடைய பிள்ளைய அழகாய் வழி நடத்துகிறது. நான் நம்புறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் மட்டும் பெருகிருச்சுன்னா, உங்க விசுவாச அளவு மட்டும் அதிகமாயிருச்சுன்னா, உங்களுக்குள்ள என்ன முடிவு எடுக்க தோணும் அப்படின்னா, நீங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா ரொம்ப சரியான முடிவா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த முடிவு கஷ்டமான முடிவுகளா இருந்தாலும், நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க தெரிந்து கொள்ளுகிற அந்த தெரிந்து கொள்ளுதல் கடினமா இருந்தா கூட நீங்க எந்த முடிவை எடுப்பீங்கன்னா ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கு தேவையான ஒன்று ஃபெய்த், விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, இந்த ஊழியத்திற்காக வீட்டை விட்டு வர்றேன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னுடைய வீடா நானா, அம்மா அப்பாவுடைய வார்த்தையா, இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என் பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையா, இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்களேன். என்னால முடிவெடுக்கவே முடியல. அப்படின்னா ஒரு பக்கத்துல வசனம் சொல்லுது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது விட்டுட்டு வர்றவன், அந்த மாதிரி ஒரு வசனம் வந்துட்டே இருக்குது. இன்னொன்று தன்னுடைய தாயை நேசிக்காத, தகப்பனை நேசிக்காத பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வித்தியாசமா வருது. எங்க அம்மா அழுறாங்க, எங்க அப்பா கோவப்படுறாரு, ஒரு 3 வருஷம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பக்கத்தில் 2 வருஷம் வெயிட் பண்றாரு. நான் பைபிள் காலேஜுக்கு போகணும்னு முடிவு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் பேர்ல பெரிய விசுவாசம். இன்னைக்கும் அப்படிதான். அன்னைக்கு ரொம்ப அதிகமான விசுவாசம். ஆனா இந்த விசுவாசத்தோட ஒரு நாள் ஜெபம் பண்ணி நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? கலப்பையின் மேல கைய வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எப்படி இந்த டிசைட் வந்துச்சோ தெரியல. இந்த முடிவு என் கூட இருந்த நிறைய பேரால முடிவெடுக்க முடியல. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தடுமாறி தான் இருக்கிறாங்க. ஆனா என் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபெய்த், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு விசுவாசம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த முடிவை நீ எடு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் என்னை உந்தி தள்ளினது. அந்த சூழ்நிலையிலே நான் எடுத்த விசுவாசத்தை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ணினார். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். என் விசுவாசத்தை வளர பண்ணுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? நீங்க சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவு உங்க மனசுக்குள்ள அந்த 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 காரியத்தை குறித்து ஒரு தெளிவு உண்டாகும். நீங்க எடுக்கிற முடிவு அப்படியே ரொம்ப அழகான முடிவா இருக்கும். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க இவன் தப்பான முடிவா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்குள்ள விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவில் நிச்சயமா சொல்றேன் அது பலனா இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவா இருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். ஒருவேளை நீங்க நிறைய பேர் முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கலாம். எனக்கு இங்க இருக்கவா, அங்க போகவா, இந்த வேலையை செய்வா, அந்த வேலையை செய்வா, இப்படி பிசினஸ் ஆரம்பிக்குவா, எனக்கு முடிவே எடுக்க தெரியலையே. நான் நம்புறேன், விசுவாசத்துல நீங்க வளருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க பண்ணும். யாரு சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க மாற மாட்டீங்க. அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா நிப்பீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை. நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு
முழு வெள்ளத்தோடு. ஹalleluya, ஹalleluya, ஆமென். விசுவாசத்திற்காக நம்ம போராடணும். விசுவாசத்தை கண்டிப்பா வாங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை முடிவு எடுக்கிறதற்கு எது ரொம்ப காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரியான டைரக்ஷன், சரியான முடிவு எடுக்கிறது. ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு இந்த ஃபெய்த் மட்டும் உங்களுக்குள்ள வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க விசுவாசத்துல நீங்க எடுக்கிற முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஊழியக்காரர் எனக்கு முன்பாக அப்படியே காமிக்கிறார் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவருடைய திருச்சபைக்காக வாங்கப்பட்ட இடம், பெரிய எதிர்ப்பின் மத்தியிலே அந்த இடத்த வாங்கினாரு. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ளூ பிரிண்ட்னா, கரெக்டா அந்த இடத்திற்கு மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மெட்ரோ பாலம் அப்படியே கிராஸ் ஆகுது. கரெக்டா அந்த இடத்துல மெட்ரோ பாலம். என்ன பண்றேன்னே தெரியல. ஆனா அவர் ஒரு பெரிய விசுவாச வீரர். அவர் எத்தனையோ பேர் அந்த இடம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, இல்ல எனக்கு ஒரு சரியான வெளிப்பாடு இருக்குப்பா, எனக்கு ஒரு சரியான லீடிங் இருக்குது, கண்டிப்பா அதை அப்படி வாங்கினவர். ஆனா இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்டை கையில கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவரே நீங்க தானே இதை நடத்துனீங்க, நான் என்ன பண்றதில்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல போக வேண்டியது அப்படி போகாம அதுக்கு பக்கத்துல இந்த பள்ளத்து ஓரம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற சாயில், அங்க இருக்கிற அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அந்த மண்ணு அந்த மெட்ரோ போறதற்கு அது அவ்வளவு நல்ல மண் இல்லை, அந்த இடத்துல தூண் போட முடியாதுன்னு சொல்லி அப்படியே பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு போய் இன்றைக்கு அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ சில முடிவுகளை நம்ம எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். இப்ப பாருங்க, ஆபிரகாம் லோத்து 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் இருக்கும்போது அந்த அந்த ஆசீர்வாதம் அந்த பூமி தாங்க கூடல. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோத்துக்கு ஆண்டவர் மேல என்ன இல்லைன்னா பெரிய ஃபெய்த் இல்ல. அவன் பெரிய ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. அவன் உன்னை செலக்ட் பண்றான் பாருங்களேன். அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஆனா அவனுடைய செலக்ஷன் என்னவாயிருச்சு அப்படின்னு சொன்னா தப்பா போயிருச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே நல்லது இருந்தது ஒன்னே ஒன்னதான். அந்த நல்லதையும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் எடுத்துக்கிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ செலக்ட் பண்றதுக்கு ஒன்னும் இல்லைன்னு நினைக்காத, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு, இதுல எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ எல்லா இடத்துல நீ நட. நீ கால் மிதிக்கும் எல்லா தேசத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். சோ ஆபிரகாம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறதுனால, அவங்க செலக்ட் பண்ணது அன்னைக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வெறும் காடு. அன்னைக்கு பார்க்கறதற்கு எந்த செழிப்பும் இல்லை. அன்னைக்கு பார்க்கும்போது சோதோம் கொமோரா தான் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, இது ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, ஹல்லேலூயா, கர்த்தர் அவனை பூமிக்கு சகலத்திற்கும் கர்த்தர் அதிகாரியாய் மாற்றி. கையை உயர்த்தி எல்லாரும், எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேணும்னு ஹல்லேலூயா கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். அவர் எனக்காக செய்து முடிக்கிறவர், அவர் எனக்காக செய்து முடிக்கிறவர், எனக்காக செய்து முடிக்கிறவர். சொல்ல சொல்ல அந்த கிருபை உண்டாவதாக, சொல்ல சொல்ல அந்த கிருபை உண்டாவதாக. ராதாலா மரஹத் ஜோமண்ண ஜோமண்ண விசுவாசத்துக்கு ஜோமண்ணுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். என்னுடைய செலக்ஷன்ல ஆண்டவருடைய மகிமை இருக்கும்படியாய், நான் எடுக்கிற முடிவில் ஆண்டவருடைய திட்டம் இருக்கும்படியாய் இப்பொழுது கர்த்தர் என்னை, ஆமென், கர்த்தர் என்னை அப்படியே விசுவாசத்திலே வல்லவராய் மாற்றுகிறதற்காய்
வல்லவனாய் கர்த்தர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கிழக்கே தான் அந்த தோட்டம் இருந்துச்சு. கிழக்கே தான் அந்த தோட்டம் இருந்துச்சு. லோத்து செலக்ட் பண்ணது கிழக்கே நீர்வளம் பொருந்தி இருக்கிற இடம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னா இப்போ ஒரு 4 பகுதி இருக்குது. இந்த 4 பகுதியில கிழக்க யார் செலக்ட் பண்ணா? லோத்து. மற்ற 3 பகுதியை தான் யாருக்கு கொடுக்கணும்? ஆபிரகாமுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 3ஐயும் இல்ல கிழக்கையும் சேர்த்து தான் சொன்னாரு. எப்படி? அவன் தான் அதை செலக்ட் பண்ணி எடுத்தானே, நீங்க எதுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அதை அவன் செலக்ட் பண்ணி எடுத்தானே தவிர கண்டிப்பா ஃபெய்த் இல்லாத ஒரு மனுஷனால் அங்க இருக்க முடியாது. அதுவும் உனக்கு தான் வரும், அதுவும் உனக்கு சேர்ந்து தான் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு அனைத்தையும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் தருவேன். அப்பா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்னா ஃபெய்த்துக்காக நீங்க உருவாக்கணும். ஆமென். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க விசுவாசத்தினுடைய அளவு பெருகும். அப்படின்னா பாருங்க, வேதத்துல அலங்கத்தை கட்ட போகிற தேவனுடைய மனுஷன் அந்த செய்தியை கேட்கிறான்ல, செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷத்துல என்ன பண்றாருன்னா ராஜாவுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, ராஜா இப்ப கேட்கிறாரு, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது வேற எதுமோ துக்கம் அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த சின்ன கேப், அந்த ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட், ஏசப்பா நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், அவங்க கண்களில் என்ன பண்ணணும்? தயவு கிடைக்கணும். அப்படியே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வாயை திறந்து அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி அலங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எங்க ஆட்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த டைம் ராஜா சொல்றாரு, சரி நீ போகிற பிரயாணம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே ராஜா இப்போ ஒத்துக்கிட்டாரு, ஆனா போற வழியில எனக்கு கொஞ்சம் லெட்டர் தேவைப்படுது. உடனே உடனே அற்புதம். அப்ப சின்ன சின்ன ஜெபத்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி அந்த அற்புதத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க. ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க. ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க. ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த்தை கர்த்தர் உங்களுக்குள்ள உருவாக்க போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உங்களை விசுவாச பட்டியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வர போறாரு. விசுவாசத்தினுடைய பட்டியல நீங்க நிக்க போறீங்க. அதரிசனமான காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்க விசுவாசத்தினால கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வளர்த்துகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமென். இந்த சின்ன வாலிப தம்பிங்க எல்லாம் இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருங்க. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னா ஒரு பெண்ணுக்கெல்லாம் கூட என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஒரு பெண்ணுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரான்னு கேட்டா உங்க விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். விசுவாசத்தை வளர்த்ததுக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கே அற்புதத்தை கொடுத்தாரே, ஆனால் உங்க ஃபெய்த்தை வளர்க்கிறதுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். இவ்வளவு மிராக்கிள்ஸ் நமக்கு நடக்குது. எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஜெபம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வளர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு விஷயம் கூட நம்ம இந்த 2வது காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன எடுக்கிறது அப்படின்னா முடிவெடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது. அந்த செலெக்ஷனில் நான் வலதுபுறமும் இடதுபுறமும் தடுமாற மாட்டேன். அந்த செலெக்ஷனில் என்ன மனசு வந்தால் கூட நான் நல்லதாண்டா முடிவெடுத்திருக்கிறேன், கர்த்தர் தான் மாற்றுவார்ன்ற அந்த எனக்குள்ள வரணும்னா என்னுடைய விசுவாச அளவு பெருகுவதாக. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்ல 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 லதரம ஹதன ரியாலதோர பௌதர ஹதரமா. Thank you Jesus, thank you Jesus.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க அப்படியே ஜெபம் பண்ண தனிப்பட்ட பர்சனலாக ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ண கர்த்தரதை செய்வாராக, கர்த்தரதை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தனியா ஜெபம் பண்ணி, இயேசப்பா எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம், வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம், வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம் நீரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர். என் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்கிறது இல்லை. தலைமையில கையை வச்சு ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட, பிரதர் ஆண்டவர் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போறாரு, சிஸ்டர் கொண்டு போறாரு. உங்க விசுவாசத்தினுடைய அளவை கத்தர் வித்தியாசமாய் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த கடைசி நாளில் கத்தர் எழுப்புகிறார். விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்ன இந்த நாட்களில் கத்தர் விசுவாச வீரர்களை கத்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள். ஆமென். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுவதும் இல்லை, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அப்படியே எல்லாருமே அந்த அந்த அதிகாரத்தை ஒரு டைம் எடுங்களேன். எபிரேயர்ல, தேங்க்யூ ஜீசஸ், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து எடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. 3வது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களாய் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து நெக்ஸ்ட் விசுவாசத்தினாலே, விசுவாச பட்டியல விசுவாசம். நெக்ஸ்ட் அடுத்து 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. நெக்ஸ்ட் அடுத்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நெக்ஸ்ட் விசுவாசத்தினாலே அடுத்து 10வது அடுத்த வசனம். ஆமா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஆமென், 9வது வசனம். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சந்தரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென். இந்த பட்டியல்ல இப்போ நெக்ஸ்ட் யாருடைய பேர் வரப்போகுது அப்படின்னா, விசுவாசத்தினாலே பென்ஸ், விசுவாசத்தினாலே உங்க பேரு. ஆமென்.
உங்களுடைய எல்லாருடைய பெயரையும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அப்படின்னு உங்க பேரை சொல்லுங்க. விசுவாசத்தினாலே 8வது வசனம். ஆமென். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே 8 விசுவாசத்தினாலே பென் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீங்க சொல்லுங்க 9வது வசனம். ஆமென். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசே போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய அவனுடைய சன்னதியோடு கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்துக்குள்ள நடத்த நான் விருப்பப்படுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவர்களை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. இந்த மோசேயினுடைய ஃபெய்த்தை குறித்து அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே விசுவாசத்துல இப்ப துவங்கிட்டாரா? இந்த விசுவாச வாழ்க்கை அவருக்குள்ள இருந்துச்சா? ஆனா அந்த எடுத்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா ஃபெய்த்ல நின்றார். அப்படின்னா எகிப்தியினுடைய பொக்கிஷங்களினால தன்னை நிரப்பாதபடிக்கு, அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா நல்லா இருக்கும். 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே இனி வரும் பலன் மேல் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனிங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இப்ப கிளம்பும் போது எல்லாருடைய கையில என்ன இருந்துச்சு? எல்லாருடைய கையில என்னச்சு? நம்ம கூட பாட்டு போடுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அப்ப எல்லாருடைய கையில என்ன இருந்துச்சு? கேட்கல. ஆனா மோசேயினுடைய கையில என்ன இருந்துச்சு? வேற இன்னொன்னு. எல்லாரும் எகிப்திலிருந்து போகும்போது பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா மோசே கையிலையும் அதே மாதிரி ஒரு பெட்டி இருந்துச்சு. என்ன பெட்டி? இல்ல உடன்படிக்கை பெட்டி. இதை விட்டு வேற. மோசே உன்னை எடுத்துட்டு போனாரு. என்ன எடுத்துட்டு போனாரு? இல்ல என்னன்னா, மோசே யோசேப்பினுடைய எலும்பு துண்டுகளை தேடி எடுத்துட்டு போனாரு. எலும்பு எடுத்துட்டு போனாரு. எல்லாருமே எகிப்தை விட்டு போகும்போது பொன்னோடும் பொருளோடும் போயிட்டாங்க. ஆனா மோசே மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எகிப்தை விட்டு போகும்போது 2 எடுத்துட்டு போறாரு. ஒன்னு உடன்படிக்கை பெட்டி, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மோசே போகும்போது இந்த யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துட்டு போனார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்த அந்த வைராக்கியம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பை தெரிந்து கொண்ட அதே மோசே இப்போ எகிப்தியனுடைய பொக்கிஷங்களின் நிமித்தம் வரும் மேன்மையை நிந்தைய மாதிரி எண்ணிட்டு எப்படி போனார்னா, ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போன அத்தனை பொன்னும் பொருளும்
அவங்கள ஒரு காலகட்டத்தில் அவனை பாவத்துக்குள்ளே தள்ளி ஒரு கன்று குட்டிகளை உண்டு பண்ணி அந்த பொருள் ஒன்றுமே அவங்க கையில் நீடிக்கலை. ஆனால் இவர் கொண்டு போன அந்த எலும்பு துண்டு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு, அதுதான் நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் பேசுகிறார். உங்க விசுவாசத்துல நீங்க எடுத்த முடிவில், நீங்க விசுவாசத்தை துவங்கினதுல சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த விசுவாசத்திலேயே நிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, கலப்பையின் மேல கையை வச்சுட்டீங்கல்ல, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை தேடி வந்துட்டீங்கல்ல, எதிர்ப்போட அத்தனையும் பார்த்து கர்த்தரிடத்துல வந்துட்டீங்கல்ல, நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவியாமற் போனாலும் கண்டிப்பா நான் இந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஆனா நீங்க எனக்கு அற்புதத்தை செஞ்சீங்கன்னா தான் நான் இந்த ஜபத்துல கண்டினியூ பண்ணுவேன்னு நீங்க நினைக்காதீங்க. அதற்கு மாறாக நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நடந்தாலும் நடக்கலனாலும் நான் எடுத்த விசுவாசத்துல உறுதியாய் கடைசி வரையிலையும் நம்புறவங்க நிற்பேன். என் விசுவாசத்துல என்னை நிற்க பண்ணுகிற தேவன், என்னை நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். எழும்பி நின்று விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர், விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. ஹல்லேலூயா. இப்போ எடுங்க பார்க்கலாம் அந்த வாக்கு தத்தத்தை. அப்படியே எழும்பி நின்று, நன்றி ஆண்டவரே, Thank you Holy Spirit, Thank you Holy Spirit. ஆகையால் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நீங்கள் கடன்களை துரத்துவீர்கள், நீங்கள் வியாதிகளை துரத்துவீர்கள். விசுவாசத்தினாலே உங்க வம்சாவளி சாபங்களை நீங்கள் துரத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியத்தை நீங்கள் துரத்துவீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் துரத்த போகிறீர்கள். ஏனாக்கியரை துரத்த போகிறீர்கள். பெரிய பெரிய பலசாலிகளை கர்த்தர், ராட்சதர்களை உங்கள் மூலமாய் துரத்த போகிறார். ஆமென். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே தொலைந்ததோ, இந்த பாட்டை பாடும்போது ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கூட வசதி இருந்தா இந்த சரணத்தை சொல்லி பாட போறோம். என்ன காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இந்த பாட்டை பாட போறோம். ஆமென். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வசதி இல்லை, நான் உங்களை பார்த்து பாடுறேன், நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. கவலைப்படாதீங்க, அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். ரொம்ப அழகான சரணம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 100 நாளையில நம்முடைய விசுவாச அளவை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் டாப்ல ஆண்டவர் கொண்டு போறார். ஆமென். ஹல்லேலூயா. யார் சொன்னா பரிசுத்தவான்களுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு? இந்த ஜெபத்துல நிறைய பரிசுத்தவான்களுடைய காலம் ஆரம்பிக்க போகுது. கர்த்தருக்காக விசுவாசமாய் நிற்கிறவருடைய காலம் ஆரம்பமாக போகுது. கர்த்தர் விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தை நம்ம போட போறாரு. நம்ம எப்படி நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பை ஃபெய்த். சொல்லுங்க, ஃபெய்த்ல நிக்க போறோம், விசுவாசத்துல நிக்க போறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? விசுவாசத்துல நிக்க போறோம். யார் என்ன சொன்னாலும் காதுல போகவே போகாது.
ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு எந்த தேவையில்லாத வார்த்தையும் காதுக்குள்ள போகவே போக. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. கைகள் எல்லாரும் தட்டியாமே, சத்தமாய் கைகளை தட்டி ஹalleluya. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ. பாடும். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். ஆமென் ஆமென். சோ பார்த்து பாட போறோம் அப்படின்னா இனி கை தட்ட வேண்டாம். பக்கத்தில் உங்களை பார்த்து கையை பிடிச்சு அவர் மனிதன் அல்லவே, கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும் அப்படின்னு பாட போறோம். ஆமென். ஸ்டார்ட். ஹalleluya. ஓ ஹalleluya. அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. சொல்லுங்க. மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில். ஹalleluya. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லு. ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானது, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில். காலங்கள் கடந்ததோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. அம்மா வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் அப்பா, எஸ் ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. ஹalleluya. உன்னை அழைத்தவர் திரும்ப திரும்ப. சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைகளை தட்டி விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற. ஹalleluya ஹalleluya. தகப்பனே, இந்த 53வது நாள் உம்முடைய பலத்த பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியிலே நீர் நிலைவரமாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள மகா பெரிய தெய்வம் கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன்.
ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அந்த காலேப்பினிடத்தில் இருந்த அந்த அபிஷேகம் திருச்சபையில் இருக்கிற என் பிள்ளைங்க மேல, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேர் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். எங்க விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணி, ஐயா அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் தாயாருடைய கண்ணீரை பாருங்கய்யா, என் தகப்பனாருடைய வருத்தத்தை பாருங்கப்பா, என் வாலிப தம்பி தங்கச்சியினுடைய அந்த சூழ்நிலையை பார்த்துருங்க ராஜா. எனக்கு தெரியும் ஒரு பெரிய பர்பஸை என் பிள்ளை மேலே வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா இந்த ஜபத்திற்கு அவனை கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் உங்கள் திட்டம் பலமாக இருக்குது, உங்கள் கரம் பலமாக இருக்குது, உங்கள் அபிஷேகம் பலமாக இருக்குது, உங்களை வழி நடத்துதல் பலமாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு விசை அந்த அபிஷேகம் தட்டி எழுப்பப்பட்டு, உங்க மகிமை தட்டி எழுப்பப்பட்டு, லோதாரா போஹாதாரா மோலாரா ஜீசஸ் உங்க வருகை தாமதிக்குமானால் பெரிய விசுவாச பட்டியலிலே பெயரிடப்படுகிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இங்கே உண்டு, இங்கே உண்டு. அந்த லிஸ்ட்ல என் தங்கச்சிகளை, தம்பிகளை, என் தகப்பன, தாய, பிரதரை, சிஸ்டரை நீங்க நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.